வணக்க மக்களே. கள்ளக்காதலுடன் சேர கணவனை கொன்ற ஆந்திரா பெண். தமிழக வாலிபர் பிணமாக மீட்பு. கோவிலுக்கு சென்ற இடத்தில் பயங்கரம். ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மல்லப்பா கொண்ட மலைக்கோவிலுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் காட்டில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது கள்ளக்காதலுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கில் அந்த வாலிபரின் மனைவியே இந்த கொடூரமான கொலையை திட்டமிட்டு அரங்கேற்றியது காவல்துறையினரின் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும், ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் சாந்திபுரம் மண்டலத்தைச் சேர்ந்த ஹாசினி என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. 1 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. கடந்த ஜூலை 13ஆம் தேதி இரவு ரமேஷ் தனது மனைவி ஹாசினியின் சொந்த ஊரான சாந்திபுரம் அடுத்து போயன்பள்ளி கிராமத்திற்கு தனது குடும்பத்துடன் சென்றுள்ளார். பின்னர் ஆந்திரா தமிழக எல்லையில் உள்ள குப்பம் நகரில் ஒதுக்குப்புறமான காட்டு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவபெருமான் மல்லையக்கோட்டா மலைக்கோவிலுக்கு செல்ல அவர்கள் திட்டமிட்டுள்ளார். கடந்த ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ரமேஷ் அவரது மனைவி மற்றும் 1 வயது குழந்தையுடன் மலைக்கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அவர்கள் மலைப்பாதையில் வளைவுகளில் சென்று கொண்டிருந்த பொழுது ஹாசினியின் 22 வயது கள்ளக்காதலன் தலைமையிலான 4 பேர் கொண்ட கும்பல் அவர்களை வழிமறித்துள்ளது. அவர்கள் ரமேஷை சாலையோரத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக காட்டுப்பகுதிக்குள் இழுத்துச் சென்று மிக கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடி உள்ளார். சம்பவத்திற்கு பிறகு ரமேஷின் மனைவி ஹாசினி மற்றும் அவரது குழந்தையும் மாயமாகினர். விசாரணை முடங்கியது. சிசிடிவி காட்சிகள் செவ்வாய்க்கிழமை இரவு நீண்ட நேரமாகியும் ரமேஷ் குடும்பத்தினர் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் குப்பம் போலீசாருக்கு தகவல் கொடுத்து தேடத் தொடங்கினார். இதற்கிடையே புதன்கிழமை காலையில் மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் சிலர் காட்டுப்பாதையில் வாலிபர் ஒருவரின் உடல் கிடப்பதை கண்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடனே உடலை மீட்டு அது ரமேஷ் தான் என்பது உறுதி செய்தார். இதனையடுத்து போலீசார் மலை அடிவாரத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார். இதில் கணவர் கொலை செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே மனைவி ஹாசினி தனது 1 வயது குழந்தையுடன் கள்ளக்காதலன் மற்றும் அவரது நண்பர்களின் பைக்கில் ஏறி எவ்வித பயமுமின்றி தப்பிச் செல்லும் அதிர்ச்சிகரமான காட்சிகள் பதிவாகியிருந்தன. கள்ளக்காதலுடன் சேர்ந்து வாழ ரமேஷை ஹாசினி சினிமா பாணியில் திட்டமிட்டு வரவழைத்து கொலை செய்தது சிசிடிவி காட்சிகள் மூலம் வழக்கு தொடர்பாக தலைமறைவான உள்ள ஹாசினி மற்றும் அவரது கள்ளக்காதலனை பிடிக்கும் குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடும் வேட்டை நடைபெற்று வருகிறது. தப்பியோடிய கும்பலுக்கு உதவியாக இருந்த சில சந்தேகத்திற்குரிய நண்பர்களையும் போலீசார் தற்போது பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் மக்களை.